தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக வெற்றிக் கழக தலைமையிலான அரசில் நகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கழுதை போல் செயல்படுவதாக புகார் தெரிவித்து கழுதையிடம் மனு கொடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் 2வது பெரிய நகரமான கோவில்பட்டி முழுவதும் அனைத்து நெடுஞ்சாலைகளிலும் ஆக்கிரமிப்புகள் அதிக அளவில் உள்ளன. இதனால் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாவதோடு விபத்துகளிலும் சிக்குகின்றனர். போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த பசுவந்தனை நெடுஞ்சாலையில் அண்மையில் நேரிட்ட விபத்து ஒன்றில் பள்ளி ஆசிரியை, அவரது மகள் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அவரது கணவர் கால் முறிந்து பலத்த காயமடைந்தார். இதைப்போல பல்வேறு விபத்துகள், உயிரிழப்புகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. அகலமான சாலைகள் எல்லாம் ஆக்கிரமிப்புகளால் சுருங்கி போக்குவரத்து நெருக்கடியை சந்திக்கின்றன. எனவே சாலையோர ஆக்கிரமிப்புகளை முழுமையாக அகற்றி சீரான போக்குவரத்துக்கு வழிவகை செய்ய வேண்டும். மக்கள் உயிர் பலியாவதை தடுக்க வேண்டுமென அரசியல் கட்சியினர், சமூக செயல்பாட்டாளர்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கும் நகராட்சி நிர்வாகத்துக்கும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் கண்டுகொள்ளாமல் இருந்ததால் பிணம் போல் செயலற்று இருப்பதாகவும், கோமாளியைப் போல மனுக்களை வாங்கி வைத்துக் கொள்வதாகவும் சுட்டிக்காட்டி நகராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து பிணம் புதைக்கும் போராட்டம், கோமாளியிடம் மனு கொடுக்கும் போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களை கடந்த வாரம் நடத்தினர். இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்திய கம்யூனிஸ்ட் தாலுகா செயலாளர் பாபு, நகர தலைவர் செந்தில் ஆறுமுகம் ஆகியோர் தலைமையில் கழுதையிடம் மனு கொடுக்கும் போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்தினர். மக்களுக்காக ஆட்சி செய்கிறோம், மாற்றத்தை கொண்டு வருவோம் என சொல்லுகிற தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் அதிகாரிகளின் செயல்பாடு நடத்தையெல்லாம் ஜடத்தை போல, கோமாளியை போல, கழுதையை போல இருப்பதாக கோஷமிட்டு கழுதையிடம் மனுவை கொடுத்து கண்டன உரையாற்றினர். கழுதையிடம் மனு கொடுத்து காம்ரேட்கள் நடத்திய போராட்டம் தாவேக ஆட்சியின் அவலத்தை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியுள்ளது. நகராட்சி நிர்வாகத்தை, நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகத்தை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். அகற்றிடு, 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 அகற்றிடு. தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையை, தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறையை உயிர் பலி வாங்குகின்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றிடு. கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். அகற்றிடு, 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 அகற்றிடு. தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை, தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை உயிர் பலிக்கு காரணமான ஆக்கிரமிப்புகளை அகற்றிடு, ஆக்கிரமிப்புகளை அகற்றிடு. போதாதா, தமிழக அரசு நெடுஞ்சாலைத்துறை உயிர் பலிகள் போதாதா, கோவில்பட்டி நகரில் தொடர்ந்து உயிர் பலி வாங்கிக் கொண்டிருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற மறுக்கும் எருமை மாட்டின் மீது பெய்த மழையாக அசம்பந்தமாக இருக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்தும், செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் செயலற்று கிடக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும், தொடர்ந்து பலமுறை மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத செயலற்ற நிர்வாகத்தை கண்டித்து இந்த கோமாளி போல் செயல்படும் நகராட்சி அதிகாரிகளையும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து கோமாளியிடம் மனு கொடுக்கும் போராட்டம் தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நகர தாலாக்குள் சார்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.